ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷுபிஸ் தஸ்மை வே. இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஆம்லெட் ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து ஃபுட் எதுவும் இல்லை, நமக்கு சாப்பாடு எதுவும் இல்லை ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது நினச்சோம்னா இது வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம் சிம்பிளாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பில் நான் வந்து 2 முட்டை எடுத்துக்கிறேன். அந்த 2 முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 முட்டை மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் முட்டை அதிகமாக வேணால் நீங்கள் 3 முட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 முட்டையும் வந்து கப்பில் வந்து உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக இதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து சேர்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கிட்ஸுக்கு செய்கிறதுனால வந்து பச்சை மிளகா சேர்த்துல. நீங்கள் வந்து என்ன பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது காரத்துக்கு வந்து நான் மிளகாய் போடாததுனால மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை. நான் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன், பிளாக் பெப்பர் பொடி காரத்துக்காக. எப்பவுமே ஆம்லெட்டுக்கு வந்து பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு, இல்லை விஸ்க் வந்து எக் மிக்ஸ் பண்ணுற விஸ்க் வந்து அதை கூட வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த எக் ஒயிட்டும் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் ஆம்லெட் வந்து எல்லாத்தான் ஒரே ஈவனாக இருக்கும். இல்லை ஒயிட் தனியாக எல்லோ தனியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தோசை கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து ஆம்லெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா அகலமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து ப்ரெட்டை வைக்கணும். அதுக்காக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்காக வந்து நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ரௌனாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து கோதுமை ப்ரெட், அதனால அப்படி இருக்குது. நீங்கள் நார்மலான ப்ரெட் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து அந்த எக்கில் வந்து படுற மாதிரி வச்சுட்டு திருப்பியும் அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். இது அப்படியே வந்து மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுடலாம் சுற்றியும். அப்படியே நல்லா ஒரு பக்கம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து நல்லா ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஆம்லெட் எடுத்து அந்த ப்ரெட் மேலே வந்து அப்படியே ரோல் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடு இருக்கிறதும் போட்டுட்டு இப்போ 2 ப்ரெட்டையும் வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது செய்யறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. கிட்ஸ் வந்து ஈவினிங் ரொம்ப பசியாக ஸ்கூல்லேருந்து வரும்போது இது நம்ம செஞ்சு கொடுத்தோம், நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இதை நான் கட் பண்ணி அவ்வளோதான் அப்படியே சர்வ் பண்ணிடுறேன். இது கூட நீங்கள் வந்து சாஸ் அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.